இந்த இயல் வந்து இது வந்து இயல் 2. இயல் 2ல எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வி. இந்த இயல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கல்வியோட சிறப்பு பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் என்னென்ன இருக்குன்னு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கல்வியின் அவசியத்தை உணர்வ. இந்த இயல் நம்ம படிக்கிறது மூலமாக கல்வியோட அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கல்வி கற்பதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கற்றவர்களின் குணம் மேம்பட்டு நிற்கும் என்பதை உணர்வ. கற்றவர்களுடைய குணம் வந்து எப்படி மேம்பட்டு நிற்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கற்றவர்கள் வந்து படிக்கிறதுனால அவங்க என்னென்ன விஷயங்களில் மேன்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொறுமையால் எதனையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்வ. பொறுமையாக இருக்கிறது மூலமாக நம்ம எந்த காரியத்தையும் நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த இயலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பெயர் சொல் வினை சொல் வேறுபாடு அறிந்து கொள்ள போகிறோம். பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கணத்தின் மூலமாக இது தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? இந்த இயலில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு கல்வி பற்றின பாடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உரைநடையிலையும் கல்வியோட சிறப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பொறுமையால் எதனையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி துணைப்பாடத்தில் பார்க்க போகிறோம். அடுத்தது பெயர் சொல் வினை சொல் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து செய்யுள். செய்யுள் அப்படின்னா தெரியும் இல்லையா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது வந்து மனப்பாட பாடல் மூதுரை. இந்த பாடப்பகுதியில் நம்மளுக்கு செய்யுளாக கொடுத்துருக்கிறது மூதுரை அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலோட ஆசிரியர் ஔவையார். இந்த பாடலை எழுதின ஆசிரியர் யாரு? ஔவையார். ஔவையார் நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஔவையாரோட படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஔவையார் வந்து ஏற்கனவே ஔவையார் எழுதின பாடல்களையும் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி தானே? அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பாடலை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீ ஓட உருமீ மறுமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இந்த பாடல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீ ஓட உருமீ வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடக்கம். அடக்கம் அப்படின்னா பணிவு. அடக்கம்னா என்னது? பணிவு. பணிவா இருக்கிறவங்க. பணிவுனா என்னது? அமைதியா இருப்பாங்க. அப்புறம் யார் என்ன சொன்னாலும் அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அடக்கமானவங்க சொல்லுவாங்க. பணிவா இருக்கிறவங்க. அவங்கள நம்ம அறிவிலர் அப்படின்னா அறிவில்லாதவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே தெரியாதவங்க, அவங்க முட்டாள், அவங்க ஒன்றுமே தெரியாது, அதனால தான் அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நினைக்கக்கூடாது. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். அப்படி அமைதியாக பணிவோடு இருக்கிறவங்கள அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்கன்னு நினச்சி நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்கள வெல்ல நினைக்கக்கூடாது. அவங்க கூட போட்டி போட்டு அவங்கள வெல்ல நினைக்கக்கூடாது. வெல்லனா ஜெயிக்க நினைக்கக்கூடாது. மடைத்தலையில், மடைத்தலைனா மடை அப்படின்னா நீர் பாயக்கூடிய அந்த ஓடை வழி அப்படின்னு சொல்லலாம். நீர் பாயும் வழியை தான் மடைன்னு சொல்லுவாங்க. அந்த மடைத்தலையில் தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஓடுமீ ஓட நிறைய மீன்களும் அதில் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அந்த மடைத்தலையில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் என்ன செய்யும்? இந்த சைடு இருக்கக்கூடிய குளத்துக்கோ இல்லைன்னா ஏதோ வாய்க்காலுக்கோ என்ன செய்யும்? அந்த தண்ணியெல்லாம் ஓடும். நிறைய மீன் மடைத்தலையில், மடை அப்படின்னா நீர் பாயக்கூடிய வழி, நீர் தண்ணி போகக்கூடிய இடத்த தான் மடை அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிறைய மீன்கள் வந்து ஓடிட்டு இருக்கும். ஓடு மீன் ஓட அப்படின்னா நிறைய மீன்கள்லாம் ஓடிட்டு இருக்கும். உருமீன் அப்படின்னா பெரிய மீன். உருமீன்னா பெரிய மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. வாடி இருக்குமாம்னா காத்துட்டு இருக்கும் அந்த கொக்கு. தனக்குரிய பெரிய மீன் வருவதற்காக அந்த கொக்கு வந்து என்ன செய்யும்? காத்துட்டு இருக்கும்.
இப்போ அந்த படத்தை தான் நம்ம பார்க்கணும். இதுதான் மடை. இதில் தண்ணி நிறைய போயிட்டு இருக்கா. இதில் கொக்கு என்ன செய்யுது? பார்த்துட்டே இருக்கு. ஆனால் அதில் நிறைய மீன்கள், சின்ன சின்ன மீன்கள்லாம் போய்கிட்டே இருக்கு. ஆனால் அதெல்லாம் அந்த மீன், அந்த கொக்கு வந்து என்ன செய்யலை? சாப்பிடலை. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன மீன்கள். தனக்கான பெரிய மீன் இருந்தால் தானே நல்லா சீக்கிரமாக வயிறு நிறையும். ஸோ அதுக்காக தான் அந்த கொக்கு காத்துட்டு இருக்கு. அதுக்காக அந்த கொக்கு காத்துட்டு இருந்து பெரிய மீன் வந்த உடனே என்ன பண்ணும்? உடனே அதை என்ன செஞ்சிடும்? கொத்தி சாப்பிடும். அதுக்காக தான் இந்த கொக்கு காத்துட்டு இருக்கு. அப்போ அடக்கம் உடையவர்களும், அடக்கம்னா பணிவா இருக்கிறவங்களும் தனக்குரிய நேரம் வர்றதுக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க. தனக்கு ஏற்ற நேரம் வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய செயலை விரைவாக முடித்து என்ன செய்வாங்க? வெற்றி பெறுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க அறிவு இல்லாதவங்க நினச்சி நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்கள வெல்றதுக்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு தான் இதில் ஔவையார் கொடுத்துருக்காங்க. சரியா? அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். அவங்கள வெல்ல நினைக்காத. மடைத்தலையில் அவங்க எப்படி பாரு எந்த மாதிரி அப்படின்னா, ஓடுற தண்ணியில் மடையில் தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கிறப்போ அந்த கொக்கு வந்து என்ன பண்ணும்? ஓடிக்கிட்டு இருக்கிற மீன்கள்லாம் ஓட விட்டுரும். பெரிய மீன் வர்றதுக்காண்டி அந்த கொக்கு என்ன செய்யும்? காத்துட்டு இருக்கும். தனக்கான அந்த பெரிய மீன் வந்த உடனே என்ன செஞ்சிடும்? உடனே கொத்தி சாப்பிடும். அதே மாதிரி தான் இந்த அடக்கமுடையவர்களோ தனக்கான நேரம் வர்றதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. தனக்கான நேரம் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய செயலை விரைவாக முடித்துருவாங்க அப்படின்னு தான் இதில் ஔவையார் சொல்றாங்க. இப்போ இதில் உள்ள பொருள், அடக்கம்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? அடக்கம்னா பணிவு. அடக்கம்னா பணிவு. அப்புறம் அடக்கமுடையவர்கள் அப்படின்னா பணிவு உடையவர்கள். சரியா? பணிவு உடையவர்கள் அடக்கமுடையார் அப்படின்னா பணிவு உள்ளவங்க அர்த்தம். அறிவிலர்னா அறிவு இல்லாதவங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அறிவிலர் அப்படின்னா இதில் அறிவு இல்லாதவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடக்க அப்படின்னா வெல்ல அப்படின்னு அர்த்தம். கடக்கன்னா என்ன அர்த்தம்? வெல்ல. கருதவும் வேண்டாம்னு பார்த்தோம் இல்லையா? கருதவும் அப்படின்னா நினைக்கவும். மடைத்தலை அப்படின்னா நீர் பாயும் வழி, தண்ணி போகக்கூடிய வழியை தான் மடைத்தலை அப்படின்னு சொல்றோம். மடைத்தலைனா நீர் பாயும் வழி. உருமீன்னா பெரிய மீன். உருமீன்னா என்ன அர்த்தம்? பெரிய மீன். இன்னொரு தடவை பார்க்கலாம். அடக்கம்னா பணிவு. அறிவிலர்னா அறிவு இல்லாதவர். கடக்கனா வெல்ல. கருதவும் நினைக்கவும். மடைத்தலை நீர் பாயும் வழி. மடைத்தலைனா மடைன்னு சொல்லுவாங்க. நீர் பாயக்கூடிய வழியை தான் மடைத்தலைன்னு சொல்லுவாங்க. உருமீன்னா பெரிய மீன். இப்போ இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க. அந்த மடையில பாய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய தண்ணியில ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள்லாம் ஓடிட்டு இருக்கும். ஆனா அந்த கொக்கு என்ன பண்ணாது? அதை சாப்பிடாது. கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அசைவின்றி அது காத்திருக்குமா? அந்த குட்டி குட்டி மீன்கள்லாம் போறப்போ அது சாப்பிடாம பெரிய மீன் வர்றதுக்காக அசையாம அந்த தண்ணியில நின்று என்ன செய்யும்? அந்த கொக்கு காத்திருக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள். அதே மாதிரி தான் சிலர் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அமைதியா அடக்கமா பணிவா இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா தனக்குரிய காலம் வர்றதுக்காக அவங்க என்ன செய்வாங்க? காத்துட்டு இருப்பாங்க. அவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? அறிவில்லாதவங்கன்னு என்ன செய்யக்கூடாது? எண்ணி வெல்ல நினைக்க கூடாது. அதுதான் இந்த பாடலோட பொருள். சரி, இந்த பாடலை எழுதுனது யாரு? இந்த பாடலை எழுதினவர் ஔவையார். ஔவையார்னா யார் பார்க்கலாமா? இவங்க தான் ஔவையார். இவங்க யாரு? ஔவையார். இவங்க வந்து ஒரு பெண்பார் புலவர். நிறைய புலவர்கள்லாம் நம்ம முன்னாடி சங்க காலத்துல வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த காலத்திலேயே ஒரு பெண்பார் புலவர் இருந்தாங்க. அவங்க தான் ஔவையார். இவங்க நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தே இவங்க எழுதின பாடல்கள்
ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடினா என்னது? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த பாடலை எழுதுனது யாரு? இவங்க தான், ஔவையார். அப்புறம் வேற என்னென்ன பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன்னா என்னது? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த பாடல் நம்ம படிச்சிருக்கோம்ல ஏற்கனவே. அந்த பாடல் எழுதுனதும் இந்த ஔவையார் தான். அதுக்கப்புறம் நல்வழி, இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க இவங்க. கொஞ்சம் நூல்கள் மட்டும் இல்லை, நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. இந்த ஔவையார் தான் இந்த பாடலையும் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த மூதுரை அப்படிங்கிற பாடலை எழுதுனது யாரு? ஔவையார். சொன்னேன் இல்லையா, ஔவையார் வேற அவங்க எழுதுற நூல்கள் கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் சொன்னால அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அந்த பாடல் எழுதுனதும் இவங்க தான். நல்வழி, நல்வழி அப்படின்னா நீங்க 3rd ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்கல்ல, ஆற்று பெருங்கற்றுன்னு அந்த பாடல் எழுதுனதும் இதே ஔவையார் தான். அப்புறம் ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடினா அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த பாடல் எழுதுனதும் இதே ஔவையார் தான். சரி, இப்போ இந்த பாடல்ல உள்ள சரி, இப்போ ஔவையார் பத்தி பார்த்தோம். இவர் எழுதின ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தர், நல்வழி, இந்த நூல்கள்லாம் இவங்க எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம். சரி, இந்த பாடலை எதுக்கு மூதுரை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, முதுமையான அறிவுரைகளை கொண்டது மூதுரை. முதுமையான பழமையான அறிவுரைகளை கொண்டதுனால இந்த பாடலை என்ன சொல்றாங்க? மூதுரை அப்படின்னு சொல்றாங்க. முதுமையான அறிவுரைகளை சொல்றதுனால இந்த பாடலுக்கு பேர் என்னது? மூதுரை. இந்த நூலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா வாக்குண்டாம். இந்த நூலுக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர்? வாக்குண்டாம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு நூலுக்கு. இந்த நூல்ல வந்து நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன. நீதி கருத்துக்கள்னா என்னது? நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடிய கருத்துக்கள் தான் சொல்லுவோம். அப்படிதானே? நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில், நம்ம எல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய எளிமையான நடையில இந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால இதை என்ன சொல்றோம்? மூதுரை. மூதுரைனா என்ன அர்த்தம்? முதுமையான கருத்துக்களை கூறுறதுனால மூதுரை அப்படின்னு சொல்றோம். இந்த நூலுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. என்ன பெயர்னா வாக்குண்டாம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த நூலை எழுதினவர் யாரு? ஔவையார். இவங்க இன்னும் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள் நம்ம ஏற்கனவே அந்த பாடல்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். 1st ஸ்டாண்டர்ட்ல 2nd ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இந்த மாதிரியான நீதி நூல்கள்லாம் அவங்க ஏற்கனவே எழுதுகிற நூல்கள் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அப்புறம் இந்த நூலில் வந்து நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு மாதிரியான நீதி கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு பாடல் தான் இப்போ நம்ம படிச்ச அந்த அடக்கம் உடையார் அப்படிங்கிற பாடல். இதே மாதிரி நிறைய பாடல்கள் இந்த மூதுரையில் இருக்கு. அதுல ஒரு பாடல் தான் நமக்கு பாடமா கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த பாடல்ல உள்ள சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுங்க. சரியான சொல்லை எதிர்பார்க்க போறோம். என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. இந்த என்றெண்ணி அப்படிங்கிற சொல்ல பிரிச்சா என்ன கிடைக்கும்? என்று பிளஸ் எண்ணி. என்றெண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்று பிளஸ் எண்ணி. மடை பிளஸ் தலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மடை பிளஸ் தலை எப்படி சேர்த்து எழுதணும்? பிளஸ் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? இத்து போடணும். மடை தலை. இதுதான் கரெக்டான ஆன்சர். வரும் பிளஸ் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வரும் பிளஸ் அளவும் வரும் அளவும். அறிவிலர். அறிவிலர் நம்ம ஏற்கனவே படிச்சோம். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல். அறிவிலர் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? அறிவு இல்லாதவங்க. அறிவு இல்லாதவங்களோட எதிர்ச்சொல் என்னது?
அறிவு உடையவர். இப்பதானே क्वेश्चन நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க பாரு. அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல். அறிவிலர் என்பதன் பொருள்னா நம்ம அறிவு இல்லாதவர்னு எழுதிடலாம். ஆனா அறிவிலர் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் அப்படின்னா அறிவு உடையவர். அப்போ இதுதான் அதோட ஆன்சர். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள். எண்ணுதல் அப்படின்னா நினைத்தல். எண்ணுதல்னா என்னது? நினைத்தல். எண்ணுதல்னா நினைத்தல். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். என்று எண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. இது எப்படி பிரிக்கணும்? என்று பிளஸ் எண்ணி. சரி, இப்ப நம்ம இந்த பாடத்துல வர சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இது பார்க்க போறோம். என்று எண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. என்று எண்ணி அப்படிங்கிற சொல்லை எப்படி பிரிக்கணும்? என்று பிளஸ் எண்ணி. இதுதான் கரெக்டான ஆன்சர். என்று எண்ணி எப்படி பிரிக்கணும்? என்று பிளஸ் எண்ணி. அடுத்தது மடை பிளஸ் தலை. மடை பிளஸ் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ரெண்டையும் சேர்த்து எழுதினா எப்படி எழுதணும்? மடை பிளஸ் தலை. ரெண்டையும் சேர்த்து எழுதுறப்போ மடை தலை. மடை தலை. இத்து வரணும். நடுவில் என்ன எழுத்து வரணும்? இத்து வரணும். வரும் பிளஸ் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வரும் பிளஸ் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வரும் அளவும். இந்த இம்மும் ஆவும் சேர்ந்து என்னதான் மாறும்? மாவா மாறும். அப்போ வரும் அளவும். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அப்படின்னா அறிவிலர் அப்படின்னா அதோட பொருள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவு இல்லாதவர்னு எழுதுவோம். ஆனா இதுல என்ன கேட்டிருக்காங்க? அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் அப்படின்னா அறிவுடையவர். அறிவிலரோட எதிர்ச்சொல் அறிவு உடையவர். சரியா? அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையவர். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள். எண்ணுதல் அப்படின்னா என்னது? வாடுதலா, வருந்துதல், நனைத்தல், நினைத்தல். நினைத்தல். எண்ணுதல் அப்படின்னா என்னது? நினைத்தல். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? என்று எண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று பிளஸ் எண்ணி. மடை பிளஸ் தலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மடை தலை. நடுவில் இத்து போடணும். வரும் பிளஸ் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரும் அளவும். இம்மும் ஆவும் சேர்ந்து மாவா மாறும். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையவர். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். அடுத்தது இப்பாடலில் இரண்டாம் எழுத்து எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் அப்படின்னா எதுகை சொற்கள்னு சொல்லுவோம். சரியா? இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் பார்க்கலாமா? பாடல் கேட்டு. இப்ப இதுல இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரணும். அதுதான் எதுகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எதுகை சொற்கள் சொல்லுவோம். இந்த பாடலை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் அடக்கம். அடக்கம்ல இரண்டாவது எழுத்து ட இருக்கு. அடுத்தது கடக்க. கடக்கையில இரண்டாவது எழுத்து என்ன இருக்கு? ட இருக்கு. அப்போ இது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். அடக்கம், கடக்க. இது ரெண்டும் என்னது? இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். வேற என்ன இருக்கு? வருமளவும். வருமளவுல இரண்டாவது எழுத்து ரூ இருக்கு. இருக்குமாம். இருக்குமாம்ல இரண்டாவது எழுத்து ரூ இருக்கு. அப்போ இது இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். அடக்கம், கடக்க. என்ன எழுதணும்? அடக்கம், கடக்க. அப்புறம் வருமளவும் இருக்குமாம்.
வரும் சொற்கள். அடுத்தது மடைத்தலை. சொல்லிலிருந்து புதிய சொற்களை நம்ம உருவாக்கணும். இந்த மடைத்தலை அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய வார்த்தைகளை என்ன செய்யலாம், உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், மடை, அப்புறம் தலை, அப்புறம் மலை எழுதலாம், அப்புறம் தடை. இதுல இருந்து இந்த மடைத்தலை அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து நம்ம இத்தனை வார்த்தைகளை என்ன செஞ்சிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த பொருள், அந்த பாடலோட பொருளை தான் நம்மளுக்கு பொறுத்துக்கவா கொடுத்துருக்காங்க. இப்போ உருமீன். உருமீன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். உருமீன்னா பெரிய மீன். உருமீன்னா பெரிய மீன். கருதவும். கருதவும் இப்பதான் நம்ம பார்த்தோம். கருதவும்னா நினைக்கவும். அடுத்தது அறிவிலர். அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர். மடைத்தலை. மடைத்தலைனா என்ன பார்த்தோம், நீர் பாயும் வழி. மடைத்தலைனா நீர் பாயும் வழி. அடக்கம். அடக்கம்னா பணிவு. முதல்ல எடுத்து பார்த்துடலாமா. ஒரு மீன் பெரிய மீன், கருதவும் நினைக்கவும், அறிவிலர் அறிவு இல்லாதவர், மடைத்தலை நீர் பாயும் வழி, அடக்கம் பணிவு. இப்போ இதுதான் இந்த நம்ம பாடல்ல பார்த்த பொருள். அப்புறம் ஆசிரியரோட குறிப்பு பார்த்தோம், அப்புறம் பொருளோட பாடலோட பொருள் பார்த்தோம். அதுக்கப்புறமா பின்னாடி உள்ள அந்த சரியான விடை, பொறுத்துக, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள், இதெல்லாமே பார்த்தோம். இப்போ ஒரு வாட்டி இந்த பாடலை நம்ம பார்த்துக்கணும். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமி ஓட உருமி வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. கொக்கு வந்து என்ன பண்ணும், தனக்குரிய பெரிய மீன் வர்றதாண்டியும் என்ன பண்ணும், அந்த மடைத்தலையில காத்துட்டு இருக்கும். சின்ன மீன்களெல்லாம் என்ன செஞ்சிடும், போக விட்டுரும். ஆனால் பெரிய மீன் வர்றப்போ என்ன செஞ்சிடும், அசையாமல் காத்திருந்து உடனே என்ன செஞ்சிடும், கொத்தி சாப்பிட்றோம். அதே மாதிரி அடக்கமுடையவர்கள், அடக்கமுடையவர்னா பணிவாக இருக்கிறவங்களும் தனக்குரிய காலம் வர வரைக்கும் என்ன செய்வாங்க, காத்துட்டு இருப்பாங்க. தனக்குரிய காலம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய செயலை முடித்து வெற்றி பெறுவாங்க. அதுதான் இந்த பாடலோட பொருள். அவ்வளோதான், இந்த பாடம் முடிந்தது. இனி அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.